ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது நம்ம யூடியூப் சேனல் கோபி ஸ்க்ரீன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஒரு முக்கியமான ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஆப் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு உங்கள் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் ஆப்ஷனில் ரெஷ்யூம் கிரியேட்டர் அப்படிங்கிற ஆப் இருக்கும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த ஆப்பு ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் ஐஃபோன் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. பைமோட்டோ இ ஷாப்பிங் ஆப்பில் குக்கிங் எசென்சியல்ஸ், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், பெவரேஜஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட்ஸ், ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னஸ் அண்ட் கிளீனஸ், detergent, டிஷ்வாஷ், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், பியூட்டி கேர் அப்படிங்கிற இவ்வளோ வெரைட்டியான கேட்டகரிஸில் நமக்கு பொருட்களை ஆன்லைனில் ஷாப் பண்ணோம்னா அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. இந்த சிம்பிள் போட்டிருக்கோம், அதாவது ரெஷ்யூம் பில்டர் சிவி மேக்கர் அப்படிங்கிற ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணங்காட்டி எனக்கு ஓப்பன் கேட்குது. ஓப்பன் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஆப் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. படித்து முடித்து ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, உங்களோட ரெஷ்யூம் ஒரு பக்கவான ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஃபார்மேட்டை, இந்த ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்களோட டீட்டெயில்ஸை டைப் பண்ணிங்கன்னா அதுவே பிடிஎஃப்பில் உங்கள் ரெஷ்யூமை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அது எப்படி என்னங்கிறது இந்த ஆப்பில் நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிரியேட் ரெஷ்யூம், அடுத்தது கிரியேட் கவர் லெட்டர், மூணாவது சேவ்டு ரெஷ்யூம் அண்ட் கவர் லெட்டர், நாலாவது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், அஞ்சாவது செட்டிங்ஸ். இதில் உங்கள் ரெஷ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரியேட் ரெஷ்யூம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஆல்ரெடி டெக்னீஷியன் அப்படின்னு போட்டு என்னோட ரெஷ்யூம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் புதுசாக எப்படி உங்களுக்கு ஹெட்லைன் போட்டு உங்களுக்கு அதை கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி காமிக்கிறேன். ரைட் சைட் கீழே ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த ப்ரொஃபைலுக்கு என்ன நேம் வைக்கிறது அப்படிங்கிறது இதில் கேட்கும். இதில் சும்மா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்து ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுறேன். அது கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆகி உள்ளே போயிருக்கு. நீங்கள் இதில் உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், மேரேஜ் ஸ்டேட்டஸ், சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, மேலா ஃபீமேலா, அந்த ஆப்ஷன் இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். மேலில் மேல், ஃபீமேல ஃபீமேல். அப்புறம் உங்களோட ஃபோட்டோஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைலுக்குள்ளே போகும். அந்த ஃபைலில் உங்கள் ஃபோட்டோ எங்கே இருந்ததுனாலும் செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிக்கும். நான் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிராப் கேட்கும், கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் வந்துடும். அதே மாதிரி சிக்னேச்சர் இதில் நீங்கள் கிளிக் பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி உங்களோட சிக்னேச்சர் ஃபோட்டோ எடுத்துருந்தீங்கன்னா அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக சைன் பண்ணுறீங்க அப்படின்னா சைன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேக் சிக்னேச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று வரும். அதில் உங்களோட சிக்னேச்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் அங்கே வந்துடும். உங்களுக்கு வேண்டாட்டி ஃபோட்டோவும் சிக்னேச்சர் வேண்டாட்டி அந்த இன்டூ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா சிக்னேச்சர் போயிடும். ஃபோட்டோ வேண்டாட்டி கூட இன்ட்டு பண்ணிங்கன்னா போயிடும். இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கேரியர் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்குது மேலே. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேரியரோட அப்ஜெக்டிவ் என்னங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம். மூணாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அதில் நீங்கள் என்னென்ன படிச்சீங்க, அதாவது 10th, +2, அப்புறம் டிகிரி, இல்லை என்ன அதுக்கப்புறம் என்னென்ன படிக்கிறீங்களோ அது எல்லாமே இதில் டைப் பண்ணிக்கலாம். இதில் எப்படி டைப் பண்ணி கேட்டிங்கன்னா ரைட் சைடில் கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கிளிக் ஆகும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து 10th, 12th இதுலேருந்து வேணாலும் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இன்ஸ்டியூட், ஸ்கூல், காலேஜ், உங்கள் ஸ்கூல் நேமு. எக்ஸாம்பிளுக்கு நான் ஏபிசி ஸ்கூல்னு வைக்கிறேன். கோர்ஸ் டிகிரி என்னென்னு கேட்குது, அதுக்கு நான் 12th போடுறேன். போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா அண்ணா யூனிவர்சிட்டின்னு போடுறேன். பர்சன்டேஜ் 18 போடுறேன். இயர் ஆஃப் பாசிங் எக்ஸாம்பிள் 2022 போடுறேன். உங்களுக்கு எந்த இயர் வேணுமோ அந்த இயர் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருவோம். ஆட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்கூல், அதாவது 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கிறது இங்கே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் டிகிரி, நீங்கள் ஒன்றா டிகிரியோ இல்லை டிப்ளமோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறுபடி ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டைப் பண்ணுற ஆப்ஷன் காமிக்கும். இதில் நான் சும்மா போடுறேன், டிப்ளமோன்னு போடுறேன். டிப்ளமோ போட்டேன். இதில் கோர்ஸ் நான் மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் போட்டுக்குவோம். இது பாரதியார் போட்டுக்குவோம்.
பாரதியார் யூனிவர்சிட்டி போட்டுக்குவோம். பர்சன்டேஜ் இதுலேயும் வந்து 80 போட்டுக்குவோம். கிராஜுவேட் இயர் ஆஃப் பாசிங் வந்து 2024 போட்டுக்குவோம். போட்டு ஆட் கொடுத்தோம்னா அது டிப்ளமா ஆயிடும். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டைப் பண்ணுமோ அவ்வளவும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இது ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் அதே மாதிரி தாங்க, கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே வந்து ஒரு என்னென்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது டைப் பண்ணுறேன். சன் ஸ்மார்ட் இன்ஜினியரிங் போட்டேன். இங்கே வந்து நான் வந்து என்ன இருக்கேன், ட்ரெயினியாக இருக்கேன்னு எக்ஸாம்பிள் போடுறேன். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போட்டு ட்ரெயினிங் போட்டுக்கிறேன். ஃப்ரம் எப்போ மே மந்த்து மாற்றிக்கலாம், அதே மாதிரி இயரும் மாற்றிக்கலாம். 2024 டிசம்பர் வரைக்கும் 2024 டிசம்பர் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படி போட்டு ஆட் கொடுத்துக்குவோம். இந்த பேரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் நீ உங்கள் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிக்கிறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி ரைட் சைடில் பாட்டமில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி அங்கே வந்து இங்கே வந்து என்ன இப்போ வந்து கார்த்தி டெக்ஸ்டைல்ஸ், இங்கே வந்து சூப்பர்வைசர், இங்கே வந்து ஸ்பின்னிங் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்டில் ஒர்க்கிங் போட்டுக்கலாம். இங்கே வந்து டிசம்பர் அங்கேருந்து நின்று ஜனவரியில் இங்கே வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்குவோம். ஸ்டில் ஒர்க்கிங் கொடுத்தாலே டூ ஒர்க் வராது, ஃப்ரம் ஒர்க் மட்டும் ஆட் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. இங்கே வந்து சன் ஸ்மார்ட் இன்ஜினியரிங்கில் வந்து இந்த பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் கார்த்திக் டெக்ஸ்டைலில் வந்து இந்த பீரியட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். இது வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் எவ்வளோ வேணால் டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராஜெக்ட்டு, உங்கள் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தாங்க கீழே ரைட் சைடில் ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் நேமு, டீட்டெயில்ஸு, ரோலு, டியூரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்டு, நம்பர் ஆஃப் டீம் மெம்பர்ஸு அப்படிங்கிற டேட்டா ஃபில் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆட் ஆகிடும். அதர் ஸ்கில்ஸ் கேட்குது உங்களுக்கு, இது போக வேறு ஏதாவது ஸ்கில்ஸ் இருக்கா, அதாவது ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி வேறு ஏதாவது ஸ்கில் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்கில் டைட்டில் போட்டிங்கன்னா கிரிக்கெட்னு போட்டுறேன். ஸ்கில் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா பெட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். உங்களை எதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதாவது நான் வந்து அச்சீவ்மெண்ட் டைட்டில் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர், அச்சீவ் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்ட் ஃபார் த இயர் ஆஃப் 2024 அச்சீவ்மெண்ட்டில் வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை டைப் பண்ணிங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட் வந்துடும். ஹாபிஸு, லாங்குவேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸு இதில் அதே மாதிரி தான் கீழே ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி என்ன உங்களுக்கு யார் அந்த கம்பெனியில் ரெஃபரன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு கிளிக் பண்ணிக்கலாம். டிக்ளரேஷன், என்னோடய ரெஷ்யூம் வந்து உண்மையானது தான், அதுக்கு வந்து டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஒரு சென்டென்ஸை நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே டிக் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வார்னிங் கேட்குது. இதில் வந்து ப்ளூ கலர் டிக் ஆனது மட்டும்தான் நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கிறீங்க. டிக்ளரேஷன் ஃபில் பண்ணணும், லாங்குவேஜ் ஃபில் பண்ணணும், அதே மாதிரி கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும், கரியர் அப்ஜெக்டிவ் ஃபில் பண்ணணும். அதனால தான் அந்த 4 டிக்குமே ஆஷ் கலர் காமிக்குது. இப்போ நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணால் தான் இது வந்து உங்களுக்கு உங்களோட ரெஷ்யூம் வந்து ஒரு ஃபார்மேட்டில் எடுத்து காமிக்கும். அப்போ அதுக்கு நம்ம வந்து டம்மியாக ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டு டைப் பண்ணி காமிக்கிறேன். டிக்ளரேஷன் சும்மா ஏதோ ஒன்று டைப் பண்ணிக்குவோம். ஓகே, அடுத்து ரெஃபரன்ஸ் வேண்டியதில்லை. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து அதுக்கு அப்படி தான் கோபி ஸ்க்ரீனே கொடுத்துருவோம். மெயிலு, ஃபோன் நம்பரு, அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, மேரேஜ் ஸ்டேட்டஸு, அன்மேரேஜ் போட்டுக்குவோம். சிட்டி கோயம்புத்தூர், தமிழ்நாடு, கண்ட்ரி இந்தியா. ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோஸ் கொடுத்துக்கிறேன். ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கோம். சிக்னேச்சர் அதே மாதிரி தான் பேக் சிக்னேச்சர் போட்டு என்னோட சிக்னேச்சர் போட்டாச்சு. கரியர் அப்ஜெக்டிவ் அங்கேயும் ஒரு டம்மியாக ஒன்று டைப் பண்ணிக்குவோம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டைப் பண்ணி காமிச்சேன். ஓகே பண்ணியாச்சு. ப்ராஜெக்ட் வேண்டியதில்லை, அதர்ஸ் பண்ணியாச்சு. ரெஃபரன்ஸ் வேண்டியதில்லை, டிக் கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ லாங்குவேஜ் கேட்குது. லாங்குவேஜ் வந்து
என்ட்ரி பண்ண சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளேவை 4 ஹேஷ் கலர் டிக் இருந்துச்சு, அதாவது கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஹேஷ் கலர் டிக் இருந்துச்சு, அதை டைப் பண்ணங்காட்டி இப்போ ப்ளூ கலர் டிக் காமிக்குது. கேரியர் அப்டேட்டும் அதே மாதிரி தான். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும் ஆரம்பத்துலேருந்தே ப்ளூ கலர் டிக் தான் காமிக்குது. டிக்ளரேஷன் நம்ம டைப் பண்ணிட்டு அதை ப்ளூ கலர் டிக் காமிக்குது. லாங்குவேஜ் வந்து நம்ம டைப் பண்ணல, அதனால வந்து அது ஹேஷ் கலர் காமிக்குது. இப்போ அது லாங்குவேஜை டைப் பண்ணிடுவோம். லாங்குவேஜ் எங்கே இருக்குன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு அதர்ஸில் வந்து லாங்குவேஜ் ஹாபி, அதுக்கப்புறம் லாங்குவேஜுக்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் லாங்குவேஜ் கேட்கும். இதில் வந்து இங்கிலீஷ் போட்டு ஆட் கொடுத்துருவோம், ஆட் ஆகிக்கும். இதை அப்போது மேலே இருக்கிற டிக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஷ்யூம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அதாவது இப்போ நம்ம பண்ணது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிற டைட்டிலில் ரெஷ்யூம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி நம்ம வியூ பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கிரியேட் ரெஷ்யூம் அப்படிங்கிற ஒரு ஏரோ மார்க் போட்ட ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த கிரியேட் ரெஷ்யூம் அப்படிங்கிற வேர்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது எந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிற கேட்குது. எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 ஃபார்மேட்டில் வந்து உங்கள் ரெஷ்யூமை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபார்மேட் 1 அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு அந்த தெரியுது பாருங்கள், ஃபோட்டோஸ் உங்களுக்கு ரைட் சைட் டாப் கார்னரில் தெரியுது. உங்கள் பேர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கெரியர் ஆப்ஜெக்டிவ் வருது, ஸ்கில் வருது, எக்ஸ்பீரியன்ஸ் வருது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனோட டீட்டெயில்ஸ் வருது, அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம டைப் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அச்சீவ்மெண்ட் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு 2024 அப்படின்னு கிளிக் டைப் பண்ணோம் இல்லையா, அதிங்க வந்துருக்கு பாருங்கள். அப்புறம் பர்சனல் அட்ரஸ், டிக்ளரேஷனு, அப்புறம் நீங்கள் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டிங்களே அந்த சிக்னேச்சர் வந்துருக்கு பாருங்கள், ஓபி ஸ்க்ரீன் போட்டு அதுக்கு மேலே வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை நமக்கு இந்த ஃபார்மேட் வேண்டாம், வேறு ஃபார்மேட் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டிங்கன்னா ஃபார்மேட் 2 3 4 இருக்குது. இப்போ நம்ம எந்த ஃபார்மேட் பார்க்கலாம் அப்படின்னா ஃபார்மேட் 12th ஃபார்மேட் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காமிக்கும். அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே மாறாது, சேம் தான். அது அலைன்மெண்ட்டு ஸ்டைலு மட்டும் ரெஷ்யூமோட ஸ்டைல் மட்டும் மாறிட்டே இருக்கும். இது பாருங்கள், இந்த ஃபோட்டோஸும் சரி, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அபவுட்டு, அதர்ஸ், ஸ்கில்ஸ் எல்லாம் ஒரு லைன் வந்துருச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பேர், நம்ம கரியர் அப்ஜெக்டிவ், எஜுகேஷன், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாம் வந்து ரைட் சைடில் வந்துருச்சு. இது ஒரு ஃபார்மேட்டு. அதே மாதிரி என்ன ஃபார்மேட் பார்க்கலாம் அடுத்தது, ஃபார்மேட் 16 பார்ப்போம். 16 பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் மேலே வந்துடும், கீழே கரியர் அப்ஜெக்டில் வந்து எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு 1 by 1 லைனாக கீழே வந்துடும். இந்த ஃபார்மேட் வேண்டாட்டி ஃபார்மேட் நம்பர் 17 பார்க்கலாம். இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மேட் 12 பார்த்தோம் இல்லையா, அதுக்கு நேரம் ஆப்போசிட். ஃபார்மேட் 12 என்ன பார்த்தோம், லெஃப்ட் சைடில் வந்து ஃபோட்டோஸு, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸு, அப்புறம் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வந்துடும். ரைட் சைடில் வந்து நம்மளோட கெரியர் அப்ஜெக்டிவ் பற்றி காமிக்கும். இதில் அப்படியே வந்து மாறி இருக்குது. அதாவது நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோஸ் எல்லாமே ரைட் சைடில் வந்துருக்கு. நம்ம கெரியர் அப்ஜெக்டிவ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் ஷோ ஆகுது. இந்த மாதிரி காமிக்கும். இது வந்து 17th ஃபார்மேட்டு. வேறு என்ன ஃபார்மேட் பார்க்கலாம், ஃபார்மேட் நம்பர் 9 பார்ப்போம். 9 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் உங்களுக்கு காமிக்கும். அதே மாதிரி ஃபார்மேட் நம்பர் 8, இது ஒரு ஸ்டைலான ஒரு ரெஷ்யூம் ஃபார்மேட்டு. அடுத்தது ஃபார்மேட் நம்பர் 6, இது அதே மாதிரி தான், இது ஒரு டைப் ஆஃப் ஃபார்மேட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 17 வகையான ஃபார்மேட்டில் வந்து ஒரு ரெஷ்யூம் ரெடி பண்ண முடியும். எனக்கு இப்போ 4th ஃபார்மேட் பார்ப்போம். 4th ஃபார்மேட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் எனக்கு வந்து பிடிஎஃப்ல வந்து பிரிண்ட் அவுட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கிரியேட் பிடிஎஃப்னு ஒரு ஏரோ மார்க் காமிக்குது. அந்த வந்து கிரியேட் பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஷேர் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் வித் பண்ணி பார்க்கறனா கூட நீங்கள் ஓப்பன் வித் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இது 2 பேஜ் காமிக்குது தெரியுதுங்களா. முதல் பேஜில் வந்து இது, 2வது பேஜ் வந்து இது இருக்குது, காமிச்சிடும். இதை வந்து ஷேர் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா டாப்பில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஷேர் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதில் அனுப்பணுமோ அந்த ஆப்ஷன் காமிக்கும். இதெல்லாம் நான் வாட்ஸ்அப்பில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். இப்படி அனுப்பிச்சிங்க அப்படின்னா அது வந்து இதில் கீழே காமிச்சிடும். மெக்கானிக்கல் இன்ஜினியர் நம்ம டைட்டில் 2 பேஜ் இருக்குது, 391 KB இருக்குது, PDF ஃபைலாக இருக்குது, வந்துடும். இதில் போய் கூட ஓப்பன் பண்ணி பார்க்காம இதில் போய் ஷேர் பண்ணுறனாலும் அதே மெத்தட் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். இந்த ஒரு ரெஷ்யூம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெஷ்யூம் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட ரெஷ்யூமோட ஃபார்மேட் லெவலை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்க்கலாம். வேறு லெவலில் இருக்கும் இந்த ஃபார்மேட்டு. இந்த ஆப்பை பற்றி டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இந்த ஒரு ஆப்போட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த நான் போடக்கூடிய வீடியோஸ் முக்கியமான வீடியோஸாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.